ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா தொடங்க இருப்பதை ஒட்டி சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 23ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான பரபரப்பான அந்த போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்கி இருக்கிறது. இந்த டிக்கெட் விற்பனை தொடங்குவதற்கு முன்பாகவே சேப்பாக்கம் மைதானத்தில் 33,500 இருக்கைகள் தான் இருக்கின்றன. ஆனால் 2.5 லட்சம் பேர் ஆன்லைனில் டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு காத்திருக்கிறார்கள். யாருக்கு டிக்கெட் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அந்த கிரிக்கெட் ரசிகர்களிடையே மேலோங்கி இருப்பதால் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் கொள்ளளவு 33,000. ஆனால் அதை விட 5 மடங்கு ரசிகர்கள் டிக்கெட்டை ஆன்லைனில் வாங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த முறை நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டிக்கெட் விற்பனையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது என்றும் முக்கியமான பெரிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் விஐபிகள் இந்த டிக்கெட்டுகளை முழுமையாக வாங்கிவிட்டதால் சாமானிய ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என்ற புகார் எழுந்தது. இதையடுத்து ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை செய்ய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் ஐபிஎல் நிர்வாகம் முடிவு செய்ததை ஒட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஸ்டார் கிரிக்கெட் வீரர்கள் இடம்பெற்றுள்ள டோனி, ரோஹித் உள்ளிட்ட முக்கிய கிரிக்கெட் வீரர்கள் இடம்பெற்றுள்ள இந்த 2 அணிகளுக்கு இடையேயான போட்டியில் டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு ரசிகர்களிடையே ஆர்வம் இருந்திருப்பதால் 33,500 இருக்கைகளை மட்டுமே உடைய சேப்பாக்கம் மைதானத்தில் டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு 2.5 லட்சம் பேர் ஆன்லைனில் காத்திருக்கிறார்கள். அதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடங்கி இருக்கிறது. இந்த டிக்கெட் விற்பனையில் முறைகேடுகள் எதுவும் நடைபெறக்கூடாது என்று போராட்டங்கள் மற்றும் பல்வேறு விதமான புகார்களும் எழுந்த சூழ்நிலையில் இந்த முறை முழுமையாக ஆன்லைனில் தான் டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த 33,500 டிக்கெட் விற்பனையானது முதலில் அந்த டிக்கெட்டுகளை பெறுவோருக்கு ஆன்லைனில் பதிவு செய்வோருக்கு மட்டுமே கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி இன்று காலை முதலே அங்கு ஆன்லைன் மூலமாக 23ஆம் தேதி சென்னை மும்பை அணிகளுக்கு இடையே நடைபெறும் டிக்கெட் வாங்குவதற்கான அந்த விண்ணப்பங்கள் மற்றும் பதிவுகள் குவிந்திருக்கின்றன. 33,500 டிக்கெட்டுகள் 1,200 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் வரை இந்த டிக்கெட்டுகளுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைனிலும் முறைகேடுகள் முன்பதிவு செய்துவிட்டு அதிக விலைக்கு அதை விற்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 33,000க்கு காத்திருப்பவர்கள் 2.5 லட்சம் பேர். இந்த 33,000 பேரும் இந்த டிக்கெட்டுகளை 3 மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆன்லைன் விற்பனையிலும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.